அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி இருக்கு போல இருக்கு. வில்லங்க இல்ல அனு, விஷம் இருக்கு. விஷமா? என்ன பாக்குற? நீ அஸ்வினுக்கு கலந்தியே அந்த விஷம் இந்த சாப்பாட்டுல இருக்குன்னு சொல்ல வர. ரோஜா என்ன சொல்றா? எனக்கு புரியல. அனு, என் புள்ள அஸ்வின் சாப்பிட்ட அதிரசத்துல நீ பாய்சன் கலந்தல, அத சாக்கா வச்சுக்கிட்டு ரோஜாவை வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பார்த்த. அதுல திடீர்னு அப்படியே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அனு. ஆமா அனு, உனக்குள்ள முழிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மிருகம் அத்தைக்குள்ள தூங்கிட்டு இருந்துச்சுல, இன்னைக்கு என்னன்னு தெரியல, அந்த மிருகம் திடீர்னு முழிச்சிருச்சு. இவ்ளோ கொடுமை பண்ற அந்த அணுவை என்ன பண்ணலான்னு அத்தை கேட்டாங்க. அதே பாய்சனை அவ சாப்பாட்டுல கலந்துடலான்னு நான் தான் ஐடியா சொன்னேன். பாய்சனா? அது எனக்கு சரியா பட்டுடுச்சு அனு. இன்னொன்னு என்ன தெரியுமா, அத்தை எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க, எதையுமே வேஸ்ட் பண்ணாத மருமகளேன்னு. நீ அதிரசத்துல கலந்த பாய்சன் வந்து கொஞ்சமா மிச்சமா இருந்தது, சரி அதையே வேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன் அனு. இப்ப நீ சாப்பிட்டிய சாப்பாடு, அதுல நான் அதை கலந்துட்டேன். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதுல உண்மையா? ஆமா, உண்மைதான். உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. போதுமா? பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உங்களை சும்மா விட மாட்டாங்க. பாட்டி மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு வரதுக்குள்ள நீ மட்டே ஆயிடுவ. அப்புறம் எங்க இருந்து சொல்றது? என்ன காப்பாத்துக்க எனக்கு தெரியும். நான் எல்லார்கிட்டயும் சொல்றேன். என்ன எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். நான் சாக கூடாது. அப்போ என் புள்ள அஸ்வினை மட்டும் கொல்ல பாத்தியே, அவன் மட்டும் சாகலாமா? அத்த ப்ளீஸ் அத்த, என்ன எப்படியாவது காப்பாத்துங்க அத்த. என்ன வெளியில விட்டா போதும் ப்ளீஸ் அத்த. என்னால முடியல. இவங்க ரெண்டு பேரும் என் சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டாங்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்ல போறியா? நீ செத்தா இங்கேயே செத்து விழு. பாட்டி வந்து கேட்டா திடீர்னு நெஞ்சு புடிச்சிட்டு செத்து போயிட்டான்னு நாங்க சொல்லிடுறோம். நல்ல ஐடியா, நல்ல ஐடியா. அத்த ப்ளீஸ் அத்த, என்ன எப்படியாவது காப்பாத்து ப்ளீஸ் அத்த. ரோஜா ரோஜா, இவள பாரு, இவ வந்து இவ இப்படி எல்லாம் வந்து அத்தை கொஞ்சினதான் நான் பாத்திருக்கேன். இப்படி கெஞ்சறத நான் முதல் தடவையா பாக்குறேன். என்ன பண்ணலாம் ரோஜா, என்ன பண்ணலாம்? சொல்லு சொல்லு சொல்லு. அத்தை, நீங்க என்ன வேணா பேசுங்க, என்ன ஃபர்ஸ்ட் காப்பாத்துங்க. என்னால முடியல. அனு சாவு. என்ன பண்ணலாம்? விட்டுடுவோம் நானு. சாகணும், நீ சாகணும். என்ன பண்ணலாம் ரோஜா, சொல்லு. பேசு பேசு. என்ன பண்ணுவ நீ? இரு. சொல்லுங்க சார். ரோஜா, அப்படியே அனு கிட்ட காட்டு. பாரு பாரு பாரு. பாருங்க சார். Are you okay baby? நீ பாவம் அனு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. நீ சாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உன் மூஞ்சிய பார்த்து உனக்கு ஆழ்ந்த இறங்கல சொல்லலாம் தான் நான் இப்ப வீடியோ கால் பண்ணிருக்கேன். ஆமா, சாகணும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் உன் ஆயுசு புட்டுக்கொன்னு நான் நினைக்கவே இல்லை. அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒரு நல்ல பொண்ணா வாழ பாரு. மாமா ப்ளீஸ் மாமா, மாமா ப்ளீஸ் மாமா, என்ன ஃபர்ஸ்ட் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க மாமா. என்னால முடியல மாமா. அர்ஜுன் மாமா, அர்ஜுன் மாமா ப்ளீஸ் மாமா, என்ன காப்பாத்த சொல்லுங்க மாமா ப்ளீஸ் மாமா. என்னமா பண்றது? அனுவை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பாவமா இருக்குமா.
ஏண்டா உனக்கு பாவமா இருக்கா? அவ வந்து அதிரசத்துல விஷத்தை கலந்த போது உனக்கு பாவமா இருந்துச்சா என்ன? இனிமே நம்ம வீட்ல அதிரசத்தை பண்ணணுமா வேண்டாமான்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படியே இவ்வளவு என்ன வலிக்குது, காப்பாத்துங்க மாமா, என்னால முடியல மாமா. ரோஜா, உன் கையில நான் ஒரு டானிக் கொடுத்தேன்ல, அத வெளிய எடுத்து அணு கிட்ட காட்டு. எங்க காட்டு, எடுங்க எடுங்க எடுங்க, அது காட்டு, எடுங்க. ஐயோ, எங்க இருடா. சீக்கிரம் சீக்கிரம். இந்தா இந்தா. ஐயோ, கூடாது, குடிங்க, குடு, அடிச்சிருவேன். அது குடு. ஐயோ, சும்மா இரு. ஐயோ, குடிக்க சொல்லுங்க மாமா. நீ சாப்பிட்ட விஷத்தை எடுக்கக்கூடிய ஒரே மருந்து ரோஜா கையில இருக்கிற டானிக் தான். ஐயோ, குடிக்க சொல்லுங்க மாமா. இத குடிச்சிட்டா அந்த விஷம் முறிஞ்சு போயிடும். ஐயோ, அது குடு, 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 அது, குடு. அதுக்கப்புறம் உன் உயிருக்கு ஆபத்து இல்ல, நீ பொழைச்சுக்கலாம். பாத்தியானு, இந்த அவசரம் தான் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்க. நான் பேசிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள என்ன உசுரா போயிட போகுது. ஐயோ மாமா, மாமா, நான் பாய்சன் கலந்தத சாப்பிட்டேன் மாமா. ப்ளீஸ் மாமா. இப்ப புரியுதா? அன்னைக்கு கோர்ட்ல அர்ஜுன் சார் விஷத்தை கலந்த அதிரசத்தை சாப்பிடும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் எப்படி துடிச்சிருப்பேன்? ஐயோ அர்ஜுன் மாமா, ப்ளீஸ் மாமா, அது குடிக்க சொல்லுங்க மாமா. எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுது மாமா. இந்த வயிறு எரியுது, நெஞ்சு எரியுது, குடிக்க சொல்லுங்க மாமா. நல்லா எரியட்டும், எரியணும். நீ எத்தனை பேரோட வயிறு எரியற மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்க, அதோட ரியாக்ஷன் தான் இத. மாமா, 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 உண்மையாவே நான் இப்ப தெரிஞ்சிட்டு. ப்ளீஸ் மாமா, அது குடிக்க சொல்லுங்க மாமா, ப்ளீஸ். கட்டையில போற நேரத்துல திருந்திட்டேன்னு சொன்னா எழுப்பி விட்டுருவாங்களா என்ன? பாவத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏ அனு, உன் வாய பாரு, நல்லா ரத்தம் கசியுத. ரத்தமா? ஐயோ, ஐயோ, ஐயோ மாமா, அதே வரல மாமா. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? குடிக்க சொல்லுங்க மாமா. ஏய், குடி. குடி. சரி, அப்போ ஒண்ணு செய்ய, நான் சொன்ன மாதிரி செஞ்சா உன் உயிரை காப்பாத்திடுவோம். அஸ்வின் சாப்பிட்ட அதிரசத்துல விஷத்தை கலந்தது நான் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துறேன். சரி சரி, முதல்ல அந்த டானிக்க குடிக்க சொல்லுங்க. அப்பதான் நான் குடிச்சிட்டு உயிரோட இருந்தா நீங்க சொன்னதெல்லாம் செய்ய முடியும். குடிக்க சொல்லுங்க மாமா. ஐயோ மாமா, அந்த டானிக்க குடிக்க சொல்லுங்க. ஏய் குடி, அது குடி. குடிக்க சொல்லுங்க, குடிக்க சொல்லுங்க. என்ன வெட்டுங்க, என்ன வெட்டுங்க.